ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் வந்து ரங்கட்டும் எல்லாம் வல்லவரை ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நகனை பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை நம்முடைய குழுவிலே ஆய்வுக்காக கொடுத்திருந்தோம். அதாவது இந்த ஆணாகப்பட்டவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி என்று பார்க்கும்போது 24/2/1949 வருடம் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை நாம் ஆய்வுக்காக கொடுத்திருந்தோம். அதாவது அந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நேரம் என்று பார்க்கும்போது 10:30 காலை நேரத்தில் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகம் இது. பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் முன்னர் ராசி, லக்னாதிபதி, ராசிநாதன் இவற்றின் வலுவை உணர்ந்து தெரிந்து புரிந்து பலன் எடுக்கும்போது பலன் மிக துல்லியமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும்போது மேஷ லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா மகர ராசியிலே பிறந்திருக்கிறார். நட்சத்திரம் என்று பார்க்கும்போது உத்திராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய அந்த வளர்பிறையில் பிறந்தாரா இல்லை தேய்பிறையில் பிறந்தாரா என்று நாம் பார்க்கும்போது இந்த சூரியனை கொண்டு இந்த சந்திரனாகப்பட்டவர் 7 பாவங்கள் தாண்டி இருப்பாரேயானால் அதனை தேய்பிறை என்றும், 7 கட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பாரேயானால் அதனை வளர்பிறை என்றும், அதாவது வளர்பிறையை சுக்லபட்சம் என்று சொல்வோம், அதுபோல் தேய்பிறையை கிருஷ்ணபட்சம் என்று சொல்வோம். இங்கு இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய அந்த திதி என்று பார்க்கும்போது பார்த்தோமேனால் அந்த சூரியனிலிருந்து சந்திரனாகப்பட்டவர் பிறந்திருக்கக்கூடியது பார்த்தோமேனா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சூரியனுக்கு 12 இருக்கார். அப்போது 7 கட்டங்களுக்கு மிகுதியாக இருக்குமே ஆனால் அவர் தேய்பிறையில் பிறந்தவர் என்ற ஒரு கணக்கு உண்டு. அதாவது 180 டிகிரி சூரியனிலிருந்து 180 பாகைக்கு மேல் இருப்பாரேனால் அவர் தேய்பிறையில் பிறந்தவர் என்று பொருள். அந்த வகையில் இங்கு சூரியனாகப்பட்டவர் இருந்து சந்திரன் 12ஆம் மனையிலே இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகர் தேய்பிறையில் பிறந்தவர். சரி, இவர் பிறந்த தமிழ் மாதத்தை நாம் கண்டறிவதற்கு சூரியன் எந்த ராசி மண்டலத்தில் எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசி கட்டத்தில் வரக்கூடிய தமிழ் மாதத்தை கொண்டு நாம் இந்த மாதத்திலே, இந்த தமிழ் மாதத்திலே அவர் பிறந்தார் என்பதனை முடிவு செய்யும். அந்த வகையிலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் என்று பார்க்கும்போது மாசி மாதம் பிறந்திருக்கார். ஏன்னா சூரியன் காலபுருஷத்துப்படி இந்த 12 ராசிகளிலும் இந்த 12 தமிழ் மாதங்களை நாம் வரிசையாக அடிக்கிறணும். அந்த வகையிலே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என வைத்துவிட வேண்டும். இப்போ சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கும்போது மாசி மாதத்தில் இந்த சூரியன் இருக்கிறார். அந்த வகையிலே ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய மாதம் என்று பார்க்கும்போது மாசி மாதம் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகம் ஆகும். சரி, முதலில் லக்னபாவகம் என்ன வலுவிலே இருக்கிறது என்பதனை நாம் அறிந்து கொள்வோம். இங்கு ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும்போது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இந்த மேஷ லக்னத்திற்கு அதிபதியான இந்த செவ்வாயாகப்பட்டவர் என்ன வலுவில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து பலன் எடுக்க வேண்டும். அந்த வகையிலே இங்கு லக்னம் பார்த்தோமேனால் மேஷ லக்னம் என்பது ஒரு சர லக்னம் ஆகும். இப்போது இந்த சர லக்னங்களுக்கு பாதகாதிபதியார், அட்டமாதிபதியார், ரோகாதிபதியார், விரையாதிபதியார் இவற்றையெல்லாம் தெரிந்து அறிந்து பலன் எடுக்கும்போது சற்று பலன் ஒரு துல்லியமாக வரும். அதனை காட்டிலும் இந்த கிரகங்களின் பார்வைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு ஜோதிடம் என்பது ஜோதிஷம், ஒளி சம்பந்தப்பட்ட விஷயமாகும். சரி, அந்த வகையிலே இங்கு ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும்போது சர லக்னத்திலே பிறந்திருக்கிறார். அப்போது சர லக்னத்திற்கு பாதகாதிபதி என்று பார்க்கும்போது சனி பகவான், அதாவது 11ஆம் மனைக்கு சொந்தக்காரனான சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார். 8ஆம் மனை என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சிக மனைக்கு அதிபதியான செவ்வாய் அவரே லக்னத்திற்கும் அதிபதியாக வருகிறார். இப்படி 2 ஆதிபத்தியங்கள் பெற்றிருப்பதால் இந்த அட்டமாதிபதி பெரிய அளவில் கெடுபலன்களை செய்ய மாட்டார். இருப்பினும் இங்கு லக்னத்திற்கு அவர் அட்டமாதிபதி ஆவார். செவ்வாய் அட்டமாதிபதியாக செயல்படுவார். அதே நேரம் இங்கு ரோகாதிபதி என்று பார்க்கும்போது 6 அந்த புதனாகப்பட்டவர் ரோகாதிபதி என்பதை குறித்து கொள்ள வேண்டும். அதுபோல் லக்னத்திற்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தின் அதிபதியான இந்த குரு பகவானை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்து கிரகங்களின் பார்வைகளை குறித்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் ஆய்வு செய்ய வந்த பாவகம் என்று பார்க்கும்போது திருமணம் தொடர்பான விவரத்தை பற்றி ஆய்வு செய்ய வந்தோம். இன்றைய தினம் இன்று 13/1/2020 அன்று நாம் இந்த ஜாதகருக்கு பலன் எடுக்கிறோம். இன்றைய தினம் அந்த ஜாதகரின் வயது என்று பார்க்கும்போது 70 வருடம் 10 மாதம் 19 நாட்கள் ஆகிவிட்டது. இதுவரை இந்த ஜாதகருக்கு திருமணம் அமையவில்லை. அதற்கான காரண காரியம் என்ன? கிரகங்களின்
வேலைகள் என்ன, கிரகங்கள் எந்த வகையில் இவருக்கு தடையை ஏற்படுத்தியது என்பது தொடர்பான விவரத்தை நாம் பார்க்க வந்துள்ளோம். சரி, முதலில் லக்ன பாவகத்தை பார்ப்போம். லக்னாதிபதி வலுத்திருந்தாரேயானால் தனக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களை விரைவில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருப்பினும் குறிப்பிட்ட பாவங்கள் வலு கொன்றக்கூடாது. சரி, முதலில் லக்ன பாவகத்தை பார்ப்போம். இங்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் தன்னுடைய மனைக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் இங்கு லக்னம் சரலக்னமாகும். மேஷ லக்னம் என்பது ஒரு சரலக்னம். அந்த வகையிலே 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம் அல்லவா? 11 கூடிய சனியாகப்பட்ட ஒரு பாதகாதிபதி அல்லவா? அப்போது லக்னாதிபதி பாதகம் ஏறிவிட்டார் என்பது ஒரு சிறப்பில்லாத ஒரு நிலை. அதே நேரம் இங்கு செவ்வாயாகப்பட்டவர் பாதகம் மட்டும்தான் ஏறி இருக்கிறாரா என்று பார்க்கும்போது இங்கு சூரியனுக்கு அருகிலே சென்று இந்த மேஷ லக்னத்திற்கு அதிபதியான இந்த செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார். இப்போது லக்னாதிபதி பாதகம் ஏறியது ஒரு குற்றம், லக்னாதிபதி அஸ்தங்கம் அடைந்திருப்பது மற்றொரு குற்றம். அப்போது லக்னாதிபதி வலு இழந்து விட்டார். சரி, லக்னாதிபதியை யாரேனும் பார்க்கிறார்களா? அந்த 11ஆம் மனையை யாரேனும் பார்க்கிறார்களா என்று பார்க்கும்போது பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் இந்த செவ்வாயை பார்க்கிறார். அப்போது லக்னாதிபதி முற்றிலுமாக வலுவிழந்து விட்டார். சரி, அடுத்தபடியாக லக்னம் என்ன வலிமையிலே இருக்கிறது என்று பார்ப்போம். இங்கு லக்ன பாவகத்தை பார்க்கும்போது இங்கு லக்ன பாவகத்திலே மாந்தி என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது. அதனை காட்டிலும் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக லக்னம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இங்கு ராகு என்பது ஒரு இருள் கிரகம், முழு முதற் பாவகிரகம். அதனை காட்டிலும் அவரோடு கூடி இருப்பது மாந்தி என்ற மற்றொரு கொடிய கிரகம். சரி, இங்கு லக்னம் வலுவிழந்தது போல இருக்கிறது. காரணம் மாந்தி, ராகு. சரி, லக்னத்தை யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறார்களா என்று பார்க்கும்போது இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்தோன் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். அது மட்டுமே ஒரு சின்ன சிறப்பு. அதனை தாண்டி லக்னம் முற்றிலும் வலுவிழக்காமல் சற்று, அதாவது ஒரு 70% பழுதடைந்திருக்கிறது. லக்னத்தை இந்த குரு பார்ப்பது மட்டுமே சிறப்பு. லக்னாதிபதி வலுவிழந்து விட்டார். சரி, அடுத்த படிநிலையாக பார்க்கும்போது ராசியை பார்ப்போம். ராசி மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது அதாவது ராசிநாதன் சனி தன்னுடைய ஸ்தானத்திற்கு 8ஆம் மனையிலே வக்ரகதியில் அமர்ந்திருக்கார். அப்போது அந்த 8ஆம் மனைக்கு சொந்தக்காரனான அந்த சனி பகவானை யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறார்களா என்று பார்க்கும்போது இந்த குரு பகவான் பார்க்கிறார். ஆனாலும் இந்த ராசிநாதன் சனி பகவான் பார்த்தோமேயானால் வக்ர நிலையிலே தன்னுடைய ஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துர்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கார். இப்போது லக்னாதிபதி வலுவிழந்தார். அடுத்து ராசிநாதனும் வலுவிழந்தார். ராசி என்ன வலுவில் இருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த ராசி, அதாவது இந்த ராசி மண்டலத்தை பார்க்கும்போது இங்கே இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தோன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் அமர்ந்திருக்கிறார். அதனை காட்டிலும் இந்த சரராசிக்கு 5 கூட சுக்கிரனும் இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போது ராசி நாதன் வலுவிழந்து விட்டார். ஆனாலும் குரு பகவான் பார்க்கிறார். சரி, இது லக்னாதிபதியை பார்த்தோம், லக்னத்தை பார்த்தோம், ராசியின் நிலையை பார்த்தோம், ராசிநாதனின் வலிமையை பார்த்தோம். சிறந்த படிநிலையாக நாம் ஆய்வு செய்ய வந்தது இவருடைய குடும்பத்தை பற்றி, திருமண வாழ்க்கையை பற்றி ஆய்வு செய்ய வந்தோம். அந்த வகையிலே இந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 2ஆம் பாவகத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து 7ஆம் இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அதனை தாண்டி 7ஆம் இடத்தோன், அந்த 7ஆம் பாவகத்தின் வலிமை, 2ஆம் பாவகத்தின் வலிமை, 2ஆம் இடத்தோனின் வலிமை, 7ஆம் இடத்தோனின் வலிமை, அதனை காட்டிலும் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனின் வலிமையை நாம் அறிய வேண்டும். அதனை தாண்டி 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய திரேகஸ்தானம், அதாவது இந்த காமத்தின் அளவை குறிக்கக்கூடிய பாவகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். அதுபோல் 12ஆம் மனையும் ஆய்வு செய்ய வேண்டும். சரி, நான் முதலிலே தனகுருவ வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷபமனையை நாம் ஆய்வு செய்வோம். இந்த 2ஆம் இடத்தை யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறார்களா? ஏன்னா 2ஆம் இடத்தை நாம் ஆய்வு செய்ய வந்து விட்டோம் என்றால் இந்த 2ஆம் மனையை நாம் லக்னமாக பாவிக்க வேண்டும். அப்போது இந்த 2ஆம் மனையை, இந்த ரிஷபமனையை நாம் லக்னமாக பாவிக்கும்போது இந்த ரிஷபமனை என்பது ஒரு ஸ்திர மனையாகும். அதாவது ஸ்திர லக்னமாக பாவிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதி என்று பார்க்கும்போது 9ஆம் இடத்தோன் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தின் அதிபதியே பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. சரி, இங்கு லக்ன பாவகத்தை ஆய்வு செய்யும். அதாவது 2ஆம் மனையை நாம் லக்னமாக பாவித்து ரிஷபமனையை ஆய்வு செய்யும்போது இந்த 2ஆம் இடத்தோன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் என்ன வலுவிலே இருக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த 2ஆம் இடத்து அதிபதி பார்த்தோமே ஆனால் தன்னுடைய மனைக்கு 6, 7, 8, 9ஆம் இடத்துல பாதகம் ஏறிவிட்டார்.
ரெண்டாம் மனையை நாம் லக்னமாக பாவித்து பலன் எடுக்கும்போது இந்த ரெண்டாம் மனைக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அப்போது ரெண்டாம் அதிபதி வலுவிழந்து விட்டார். சரி, அவரோடு கூடி இருப்பது யார் என்று பார்க்கும்போது இந்த ரெண்டாம் மனை ஸ்திர லக்னம் அல்லவா? இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் மனை பாதகஸ்தானம் என்று சொல்லிவிட்டோம். அதனை காட்டிலும் இந்த ஸ்திர லக்னங்களுக்கு 3-8 என்பது மாரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போது 3ஆம் அதிபதி மாரகாதிபதியாக வருவார். அந்த வகையிலே இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரனோடு இந்த ரெண்டாம் மனைக்கு சொந்தக்காரன் கூடியிருக்கிறார். அப்போது ரெண்டாம் மனை, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதி வலுவிழந்து இருக்கிறார், பாதகம் ஏறி. அதனை காட்டிலும் தன்னுடைய மனைக்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனோடு கூடியிருக்கிறார். சரி, இந்த ரெண்டாம் மனை என்ன வலுவில் இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த ரெண்டாம் மனையை யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறார்களா என்று பார்க்கும்போது இந்த ரெண்டாம் மனையை பார்க்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும்போது சனி பகவான் பார்க்கிறார். அப்போது இந்த ஸ்திரமனைக்கு பாதகாதிபதியான சனி பகவான் ரெண்டாம் மனையை பார்க்கிறார். அதனை காட்டிலும் இந்த ரெண்டாம் மனைக்கு பார்த்தோமேனால் 7 மற்றும் 12 என்ற 2 ஆதிபத்தியங்களை கொண்ட செவ்வாய் ரெண்டாம் மனையை பார்க்கிறார். அப்போது ரெண்டாம் பாவகம் வலுவிழந்தது. 2 கூடைய அந்த சுக்கிரன் வலுவிழந்தார். சரி, அந்த சுக்கிரன் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் என்னவென்று பார்க்கும்போது இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம், அதாவது அம்சத்திலே நீசபலன் அடைந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார், அதாவது செவ்வாயின் சாரத்தில் இருக்கிறார். அப்போது தன்னுடைய மனைக்கு விரையாதிபதியின் சாரத்திலே இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சரி, அப்போது ரெண்டாம் இடம் சனியின் பார்வை செவ்வாயின் பார்வைப்பட்டு வலுவிழந்தது. ரெண்டாம் இடத்தோன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த ரெண்டாம் மனைக்கு பாதகஸ்தானமான 9ஆம் இடத்திலே அவரோடு கூடியிருப்பது அந்த ஸ்திர லக்னத்திற்கு மாரகால் என்று சொல்லக்கூடிய சந்திரனோடு கூடியிருக்கிறார். அதனை காட்டிலும் இங்கு சுக்கிரன் அம்ச கட்டத்திலே நீசபலன் அடைந்திருக்கிறார். சரி, இங்கு ரெண்டாம் மனை வலுவிழந்தது, 2 கூடையவன் வலுவிழந்தான். ஏதேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறதா என்று பார்க்கும்போது சுபகிரகங்களின் பார்வை இங்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அடுத்த படிநிலையாக 7ஆம் இடத்தோனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். சரி, இங்கு 7ஆம் இடத்தோன் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் என்ன வலுவிலே இருக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த மேஷ லக்னத்திற்கு 2, 7 என்ற 2 ஸ்தானங்களுக்குமே இந்த சுக்கிரன் ஆகப்பட்ட ஒரு அதிபதியாக வருகிறார். அந்த வகையிலே இந்த 7ஆம் இடத்திலே 7ஆம் பாவகத்தை நாம் ஆய்வு செய்யும்போது இந்த 7ஆம் மனையிலே தடையை தரக்கூடிய கேது, அவருடைய வலிமை என்று பார்க்கும்போது அவர் கொஞ்சம் நகர்ந்துட்டார் அப்படின்னா அவர் உச்ச வலுவிற்கு முன்னாடி நிற்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம், அதாவது உச்ச வலுவிற்கு முந்தைய நிலையிலே வெகு ஸ்ட்ராங்காக நிற்கிறார். பொதுவாக இந்த பாவகிரகமான முதற் பாவகிரகமான தடையை தரக்கூடிய இந்த கேது பகவான் 7ஆம் பாவகத்தில் அமர்வது குற்றம். அப்போது 7ஆம் மனை வலுவிழந்தது. இந்த 7ஆம் மனையை யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறார்களா என்று பார்ப்போம். அந்த வகையிலே இங்கு 7ஆம் மனையை எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கவில்லை. ஆனாலும் இந்த 7ஆம் மனையை பார்ப்பது சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்க்கிறார். அப்போது 7ஆம் பாவகம் வலுவிழந்தது, 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தார். அப்போது 7ஆம் பாவகம் முற்றிலுமாக வலுவிழந்தது என்று நான் சொல்ல வேண்டும். சரி, இந்த 7 கூடிய சுக்கிரன் என்ன வலுவில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த 7ஆம் பாவகத்தை நாம் லக்னமாக பாவித்து பலன் எடுக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த துலாம் ராசியை நீங்கள் லக்னமாக பாவிக்கும்போது இந்த துலாம் ராசிக்கு சரலக்னமாக இது வந்துவிடும். அப்போது சரலக்னத்திற்கு பாதகாதிபதி என்று பார்க்கும்போது சூரியன் பாதகாதிபதியாக வருவார். அதனை காட்டிலும் 2, 7 என்பது மாரகஸ்தானமாகும். அப்போது இந்த 7 கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது மாராகாலான செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்திலே இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதனை காட்டிலும் அம்சத்திலே இந்த சுக்கிரன் நீசம் அடைந்திருக்கிறார். அப்போது 7ஆம் மனை பழுதடைந்தது. காரணம் 7லே கேது, 7லே சனி பகவான் பார்வைப்படுகிறது. அடுத்து இந்த 7 கூடைய இந்த சனி சுக்கிரன் ஆகப்பட்டவர் 10ஆம் மனையில் அமர்ந்திருந்தாலும் அவரோடு கூடியிருக்கக்கூடியது பார்த்தோமேனால் அந்த மனைக்கு பாதகாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரோடு அமர்ந்திருந்தாலும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் இந்த 7ஆம் பாவகத்திற்கு 2, 7 என்ற மாரகாதிபதியான செவ்வாயின் சாரத்திலே இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதனை காட்டிலும் அம்சத்திலே நீசபலன் அடைந்து முற்றிலும் 7ஆம் பாவம் வலுவிழந்து விட்டது.
7 கேது 7 சனி. சரி, 7ஆம் இடத்தும் வலுவிழந்து விட்டான். சுக்கிரனும் வலுவிழந்து விட்டார். சரி, அடுத்தபடி நிலையாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த காம சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 3ஆம் இடத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 3ஆம் இடமான இந்த மிதுன மனையை நாம் லக்னமாக பாவிக்க வேண்டும். அப்போ இந்த மிதுன மனைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய இந்த புதனாகப்பட்டவர் தன்னுடைய மனைக்கு 8ஆம் மனையிலே அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூடியிருப்பது என்று பார்க்கும்போது அவரோடு கூடியிருக்கக்கூடியது சந்திரன். அதனை காட்டிலும் அவரோடு கூடியிருக்கக்கூடியது அந்த மனைக்கு விரையாதிபதி மற்றும் 5 கூடைய இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இங்கு சுக்கிரன் முற்றிலுமாக வலுவிழந்துள்ளார். 3ஆம் அதிபதியோ 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்போது இந்த 3ஆம் பாவகத்தை யாரேனும் பார்க்கிறாரா என்று பார்க்கும்போது இங்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 3ஆம் பாவகம் சற்று வலுக்குறைந்து 3 கூடையவன் முற்றிலுமாக வலுவிழந்து இருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு சுபகிரகமான குருவின் பார்வை 3ஆம் பாவகத்திலே படுகிறது. இருப்பினும் 3ஆம் பாவம் சற்று பழுதடைந்துள்ளது. சரி, அடுத்த படிநிலையாக 12ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். என்றால் அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது இந்த 12ஆம் இடம், இந்த 12ஆம் இடத்தை நாம் பார்க்கும்போது இந்த 12ஆம் மனையை நாம் லக்னமாக பாவித்து பலன் எடுக்க வேண்டும். அப்போது இந்த மீன ராசியை நாம் லக்னமாக பாவிக்க வேண்டும். அப்போது இந்த மீன ராசியை நாம் லக்னமாக பாவிக்கும்போது இந்த 7ஆம் இடம் என்பது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உபய லக்னமாக வரும். இந்த உபய லக்னத்திற்கு பார்த்தோமேனால் பாதகாதிபதி என்று பார்க்கும்போது இந்த புதனாகப்பட்டவர் பாதகாதிபதியாக வருவார். சரி, இந்த 12ஆம் மனையை பார்ப்போம். இந்த இருபுறமும் 12ஆம் மனைக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூரியன் அரை பாபர், அடுத்து செவ்வாய் 3/4 பாபர், முழு அசுபர், அதுபோல் மாந்தி. அப்போ இந்த இருவரும் இந்த 4வரும் சேர்ந்து இந்த 12ஆம் மனையை அமுக்குறாங்க. அப்போ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பாவ கர்த்தாரி தோஷம் என்று பேர். அப்போ இந்த 12ஆம் மனை பழுதடைந்தது. 12 கூடையவன் பார்ப்பதற்கு ஆட்சி பலத்தில் இருக்கிறார். ஆனாலும் அவர் 12ஆம் பாவகம் பழுது உண்டு. சரி, இந்த ஜாதகத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய அந்த திதி சூன்யம் எந்த ராசியிலே விழுந்திருக்கிறது என்று பார்க்கும்போது திதி சூன்யமானது 5ஆம் மனையான சிம்மமனையிலே விழுந்திருக்கிறது. அதற்கு அடுத்து 10ஆம் மனையான மகரத்திலே திதி சூன்யம் விழுந்திருக்குது. அப்போது 5ஆம் மனையில் விழுகும்போது 5லே சனி. அப்போது தடையை தரக்கூடிய சனி பகவான், புத்திர தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் 5ஆம் மனையிலே அமர்ந்திருக்கிறார். அவர் லக்னத்திற்கு பாதகாதிபதி. சரி, 5 கூடையவன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்து அதிபதியை பார்த்தோமேயானால் பாதகம் ஏறி லக்னத்திற்கு பாதகம் ஏறி இருவரும் பரிவர்த்தனை மூலம் பலமடைந்திருக்கின்றனர். ஆனாலும் இந்த 5ஆம் மனையில் அமர்ந்த சனி பகவான் புத்திர தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனை காட்டிலும் இந்த சனி பகவான் பார்வை பார்த்தோமேயானால் இந்த சூரியன் மேலே படுகிறது. அப்போது கடுமையான புத்திர தோஷ அமைப்புடைய ஒரு ஜாதகம் இது. சரி, திதி சூன்யம் விழுந்திருப்பது பார்த்தோமேனால் 5ஆம் மனையிலே, திதி சூன்யம் 5ஆம் மனை. அப்போ பார்த்திங்கன்னா அந்த புத்திர தடை தரக்கூடிய அமைப்பிலே 5ஆம் பாவம் மாட்டியது. இந்த 10ஆம் மனையில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் மாட்டிக்கிட்டார். திதி சூன்யத்தில் சுக்கிரனும் மாட்டிக்கிட்டார், சனி பகவான் மாட்டிக்கிட்டார். அப்போ 5ஆம் மனையும் பழுதுபட்டது, 10ஆம் மனையும் பழுதடைந்தது. இந்த 10இல் அமர்ந்த கிரகங்களான இந்த திரேகஸ்தானத்தின் அதிபதி காம சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் திதி சூன்யத்திலே மாட்டியிருக்கிறார். சுகஸ்தான அதிபதி திதி சூன்யத்திலே மாட்டியிருக்கிறார். அதனை காட்டிலும் இங்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 2, 7 என்ற 2 ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் திதி சூன்யத்திலே மாட்டியிருக்கார். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய அந்த நாம யோகம் என்று பார்க்கும்போது இந்த ஜாதகர் வியதிபாத நாம யோகத்திலே பிறந்திருக்கார். இந்த வியதிபாத நாம யோகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதாவது திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய சேரன் மாதேவி என்ற ஒரு கோவிலில் அந்த குறிப்பிட்ட நாம யோக தினம், அதாவது வேதிபாத நாம யோகம் வரக்கூடிய தினத்தன்று சென்னையிலிருந்து குருக்கள் குறிப்பிட்ட திதியில் பிறந்த, அதாவது குறிப்பிட்ட நாம யோகத்தில் பிறந்த நண்பர்களெல்லாம் வர வைத்து முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த வேதிபாத நாமயோகத்தில் பரிகாரம் செய்வார்கள். இப்போ இந்த வேதிபாத நாமயோகத்தில் பிறக்கும்போது இது போன்ற ஒரு கொடுப்பினைகள் இல்லாமல் போகும். இங்கு லக்னாதிபதி வலுவிழந்தது ஒரு குற்றம், லக்னம் வலுவிழந்தது ஒரு குற்றம், 2, 7 கூடையவன் வலுவிழந்தது ஒரு குற்றம். அதனை காட்டிலும் திதி சூன்யத்திலே 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் திரேகஸ்தானத்தின் அதிபதி மாட்டியிருக்கணும். அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த ஜாதகருக்கு
வயது என்று பார்க்கும்போது இன்றைய தினம் 70 வயது 10 மாதம் 19 நாள் முடிந்தும் இதுவரை திருமண வைபோகம் நடக்கவில்லை. காரணம், இந்த கிரகங்கள் தன்னுடைய பணிகளை செவனை செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான காரண காரியங்களை இன்றைய தினம் சொன்னோம். வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் திருமணம் நடைபெறாத ஒரு ஆணின் ஜாதகத்தை ஆய்வு செய்தோம். நன்றி, வணக்கம்.